வணக்கம். நாங்கள் மதுரை வண்டியூர் 5 ரூபா பரோட்டா கடை நடத்துகிறோம். தலைவர் ரொம்ப நாளாக பார்க்க ஞாபகத்தில் இருந்தேன். தலைவர் எங்கள் சேனல் நாங்கள் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் போட்டிருந்தேன் பார்த்தாங்க. ரஜினி மக்கள் கோடான கோடி மக்கள் ரசிகர் மத்தியில் என்னை சந்தித்து தலைவரை பார்க்க வச்சுருக்கிறாங்க. தலைவர் வீட்டுக்கு போனோன்னே என்ன எப்படி இருக்கீங்க எது இருக்கீங்கிற குடும்பத்தை பூரா விசாரித்தாங்க. எப்படி வியாபாரம் வந்துட்டு நல்லா போகுதுன்னு சொன்னோம். தலைவர் ரொம்ப வாழ்த்துக்கள்னாரு. தலைவர் எங்களுக்கு செயின் போட்டார். தலைவர் செயின் எங்கள் கழுத்தில் போட்டார். பொன்னாடை போட்டு வேட்டி சேலை எல்லாம் கொடுத்தாரு. எந்த வசதி வேணாலும் கேளுங்க அப்படின்னாரு. எந்த உதவினாலும் செய்கிறோம்னாரு. சரின்னு சொன்னோம். காலைல ஆசீர்வாதம்னா எல்லாமே செஞ்சோம். எல்லாமே நல்லா இருக்கும்னாரு. அவ்வளோது. இது வரைக்கும் தலைவர் எதுவுமே செய்யலைன்னு தலைவரோட ரசிகர் நாங்கள் செய்கிறோம். அதுவே தலைவருக்கு ரொம்ப பெருசு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சித்தர் வாழும் சித்தர் அவர். எங்களுக்கு கடவுள் மணிக்கு அவர் நாங்கள் செய்ய அவர் என்றைக்கு நல்லா இருப்பார் எங்களுக்கு. அவ்வளோது. கடைக்கு வரவங்க போகிறோம் எல்லாருமே எளிய மக்கள் எல்லாருமே நல்லாவே சாப்பிடணும். குறைந்த விலையில் கொடுக்குறோம். அதனால் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் எல்லாருமே வருவாங்க. அதுதான் எங்களோட இது. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நேரில் கூப்பிடுவார் தலைவர்? நேரில் நாங்கள் ரொம்ப நாளாக கனவு கண்டு இருந்தோம் இத்தனை வருஷ காலத்தில். அது எங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக அவங்க பார்த்து தலைவரை நேரடியாக பார்த்து எங்களை பார்க்கணும்னு ஆசைச்சிருக்காரு. கூப்பிட்டாரு. அவங்க மதுரையில் உள்ள பாலச்சந்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மூலியமாக அப்புறம் இன்பான்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க மூலியமாக பார்த்து முடிஞ்சு எல்லாம் இது பண்ணிடுச்சு. எவ்வளோ வருஷமாக நீங்கள் அவரோட ரசிகராக இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட நான் இப்போது திடீர்னு அவர் கூப்பிடுவார்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை கூப்பிட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி? நேரில் போயிருக்காரு, உங்களுக்கு செயின் போட்டிருக்காரு, இதெல்லாம் 40 வருஷ காலமாக அவர் ரசிகர். இப்போ நம்ம ஒரு 15 வருஷமாக ரஜினிகாண்டி 5 ரூபா போட்டால் போகிறோம். அந்த ஆமாம் 15 வருஷ காலமாக போட்டிருக்கோம். 12 5 ரூபாய்க்கு பரோட்டா போட்டிருக்கோம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு. ரஜினிகாண்டி செய்கிறோம்னு சொல்லுவோம். எல்லோரும் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு போகிற நம்ம வழியில் நம்ம பாதையை போய்கிட்டு இருப்போம்ட்டு நாங்கள் பாட்டில் எங்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். அதுக்காண்டியே தலைவர் எங்களை கூப்பிட்டு பாராட்டு விழா வச்சு எல்லாமே செஞ்சார். நல்லது. எவ்வளோ மகிழ்ச்சி நேரில் பார்க்குற கடவுளை பார்க்குற மணிக்கு இருந்துச்சு. அதோட மகிழ்ச்சி. சினிமாவில் பார்க்குற மணிக்கே தலைவர் அவ்வளோ சூப்பராக பேசினார் எல்லார்ட்டையும் ஃபேமிலியோட. அதுவே எங்களுக்கு தனித்தனியாக போட்டோ எடுத்து எல்லாமே இது பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக. இதே என் கனவே நிறைவேறிடுச்சு. செயின் போடும்போது இதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்ததுலேயும் ரொம்ப கோடான கோடி சந்தோஷம். அதுவே எங்களுக்கு மகிழ வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஆசீர்வாதத்தில் இன்னும் நாங்கள் நல்லா இருப்போம். இதுவோ எல்லா ரஜினி ரசிகரும் இதே மாதிரி தலைவர்கள் எல்லாமே சேவை செய்யணும். அவர் இன்னும் 4 கோடான கோடி காலத்துக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னும் சினிமா படத்தில் நல்லா நடிக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். எங்களோட ஆசீர்வாதம். கடைக்கு வந்து போட்டு சாப்பிட்றாங்களா? அவங்களும் உங்ககிட்ட என்னென்னு கேட்பாங்க? இது வரைக்கும் கேட்டிருக்காங்க என்ன வரும் கேட்டிருக்காங்க என்ன இப்படி போகிறீங்கன்னா நான் ரஜினி பிறந்தநாள்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி நல்லா வந்து சாப்பிட்றாங்க. நம்ம கடையில் டீ 5 ரூபா தான், இட்லி 5 ரூபா தான், பரோட்டா 5 ரூபா தான். தலைவருக்காண்டி இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் நல்லா இருக்கணும், தலைவர் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும். கடையை பற்றி என்ன கேட்டார் ரஜினி சார் உங்ககிட்ட? என்னன்னு கேட்டார்? எப்படி என்ன பண்ணுறீங்க கேட்டால், எப்படி உங்களுக்கு கட்டுமானம் கேட்டால், உங்கள் ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கணும்னு என்ன உதவி வேணாலும் கேளுங்க செய்கிறோம்னு இருக்காரு. அந்த ஆசீர்வாதமே எங்களுக்கு போதும். கடையும் நல்லா இருக்கும், டெவலப் ஆகணும். அது எங்கள் ஆசீர்வாதம். ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு. அவர் வருவேன், கண்டிப்பாக ஏதாவது செய்வேன்னு கண்டிப்பாக செய்வார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் மனைவியெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பணம் பட்ட கஷ்டத்துக்கு குடும்பத்துடன் போட்ட இடத்துக்கு ரொம்ப. அதுவும் என் பேரன் பக்கத்துலேருந்து எடுத்தது அவன் காலத்துக்கு சொல்லுவேன். எங்கள் தாத்தா ரஜினியோட எடுத்துட்டாருன்னு அதுவே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. மதுரையில் கடையில் வச்சுருக்கீங்க, திடீர்னு அவர் சென்னையில் கூப்பிட்டு அவர் வீட்டில் உட்கார வச்சது அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. எங்கள் 3 நாளையில் தாங்க அது 6 மாத காலமாகவே அவங்க தலைவர் சொல்லியிருக்காரு பார்க்கணும்ட்டு. அது நேரடியாக பார்த்தோன்னு ரொம்ப எங்களுக்கு ஒன்றுமே உள்ளே ஓடலை. அவரே தட்டி கொடுத்து எது நினைக்காங்க அப்படின்னு கூலாக்கி எங்கள்கிட்ட ரொம்ப பேசினார். ஆமாம், ரொம்ப எல்லாம் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ஏதோ ஒரு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரோட வீட்டுக்கார் கஷ்டப்பட்டாங்க 40 வருஷம் ரசிகராக இருந்து 20 வருஷம் கடை வச்சுருக்கோம். ஆமாம், 15 வருஷமாக 5 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி ரைட்டு, அவங்க ஆசைப்படுறாங்க. ரைட்டு, என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிங்கன்னா சரி தானே, ஜெயிச்சிட்டார் போதும். அதுதான். நீங்கள் எதுவும் சொல்லலையா கம்மியாக நமக்கு வீட்டுக்கு வருவோம்? இல்லை, அவங்க கனவு அது. சரி ரைட்டு, நீங்கள் எப்படினாலும் சமாளித்து வாங்க, அவ்வளோதான். நான் உறுதுணையாக இருந்து கடைக்கு வரவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு செலை வைக்க போடுறாங்களா 5 ரூபாய்க்கு போட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து கேட்பாங்க, ஏன்னா இவருக்கு செலை வைக்க போடுறாங்களா 5 ரூபாய்க்கு போடுறாங்க, 5 ரூபா டீ போடுறாங்க. எல்லாருமே வந்து நக்கல் படி சிரிச்சுட்டு தான் போவோம். ஏன்னா அது அவங்களோட ஆசை, அவங்க போடட்டும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். எல்லாருமே அப்படி தான் நக்கல்
கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு தான் போவாங்க. கேட்டுட்டு என்கிட்ட சொல்லி நீ என்ன தான் செய்கிற வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லைண்ணே அவரோட இது அப்படின்ட்டு அதுக்கான பலன் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். யாருக்கு கிடைக்காத பாக்கியம் கிடச்சிருக்கே வீட்டுக்கு. பல பேர் பார்க்கணுன்றது ஒரு வாழ்நாள் சாதனை. ரொம்ப கோடான கோடி பேர் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த கோடான கோடியில் ஒருத்தர் நான் ஒரு ஆள். அதுவே ரொம்ப இப்போ ஏகப்பட்டவர் இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா ஏகப்பட்டவர் செல்ஃபோனில் இவ்வளோ நாள் நான் இருக்கிறதே தெரியல. இப்போ ஏகப்பட்டவர் என்னை ஃபோன் போட்டு கேட்குறாங்க என்ன சேகர்னு. அது அவரோட பார்த்த உடனே ஆசீர்வாதம் எல்லாரும் என்னை ஃபோன் போட்டுக்காங்க. அதுவே ரொம்ப நன்றி எங்களுக்கு. நாங்கள் எடுத்து போடுறது இல்லை, அவங்க வெளியில இருந்து தான் யூடியூப்ல இருந்து எடுத்து போடுவாங்க. எப்படின்னா கட்டுப்படி ஆகுதுன்ட்டு. சரி என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்பீங்களே சேகர் அப்படின்னு நினச்சிருந்தேன். கடவுள் பார்த்து இருந்துட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது எங்கள் வீட்டுக்கார் ஜெயிச்சது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.